நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஒரு மிகப்பெரிய சம்பவம், ரெக்கார்டு பிரேக்கிங் அப்படின்னே சொல்லலாம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேத்து பெரிய கலெக்ஷனை வாரி குவிச்சிருக்கு. அது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் நேத்து ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்ட்ரானரி பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் நேற்று 11வது நாள் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சிருந்தேன். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற படத்துல இருந்து பிள்ளை நீலா அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். சூப்பர் பாட்டு, பயங்கர பாப்புலர் சாங். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மிஸ்டர் மணிவண்ணன், தளபதி அரசு, சுபாஷ் 420, அருள்ராஜ், ஷாகுல் அமீத். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஆடிசி நேத்து 17வது நாள் எவ்வளவு வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 47 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 44 லட்சம், கர்நாடகால 1,78,00,000, கேரளால 31 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4,25,00,000, டோட்டலா இந்தியால மட்டுமே 7,25,00,000 இந்த படம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கலெக்ட் பண்ணிருக்கு. 14,20,00,000 தமிழ்நாட்டிலும், ஆந்திரா தெலுங்கானால 23,16,00,000, கர்நாடகால 35,65,00,000, கேரளால 11,84,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 111,58,00,000, இந்தியாவில் மட்டும் 196,43,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 200 கோடியை நெருங்கி போயிட்டு இருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் வந்து 910 மில்லியன் சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த படத்தோட இந்தியன் கரன்சி கலெக்ஷன் வைஸ் வேர்ல்டு வைடு 8,600 கோடிக்கு மேல வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $250 மில்லியன். ஜமால் 4 நேற்று 24வது நாள் இந்தியாவில் 2,69,00,000, உலகம் முழுக்க 2,95,00,000. டோட்டலா 191,70,00,000 இந்தியாலையும், 219,66,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். இஷ்குநாமா அப்படிங்கிற படம் பஞ்சாபி ஃபிலிம் நேற்று 10வது நாள் இந்தியாவில் 1,10,00,000, உலகம் முழுக்க 1,40,00,000, 9,46,00,000 இந்தியாலையும், 11,97,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 18 கோடி பட்ஜெட். பாய் தெரா ஸ்டார் ஹே அப்படிங்கிற ஒரு படம் டே 4 வெறும் 21 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்தியாவில். இந்த படம் இந்த 4 நாள்ல டோட்டலா 1 கோடி கிட்ட தான் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. வசூல் ரீதியா ஒரு டிசாஸ்டர். சென்னை லவ் ஸ்டோரி நேற்று 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 2,35,00,000, உலகம் முழுக்க 3,20,00,000, 44,49,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால மட்டும் 31 கோடிக்கு மேல 30 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஆல்ரெடி வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். ஸ்ரீனிவாச மங்கபுரம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் நேத்து டே 4 ஆந்திரா தெலுங்கானால 80 லட்சம், உலகம் முழுக்க 1,09,00,000, டோட்டலா 3,91,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 5,80,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். உன்மாதம் அப்படிங்கிற படம் மலையாள படம் டே 3 கேரளால 81 லட்சம், உலகம் முழுக்க 1,16,00,000, 2,41,00,000 கேரளாலையும், 3,60,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 7 கோடி. ஜனநாயகன் நேற்று 11வது நாள் ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல 10,15,00,000, ஆந்திரா தெலுங்கானால 16 லட்சம், கர்நாடகால 78 லட்சம், கேரளால 47 லட்சம், ஹிந்தி பெல்ட்ல 1 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர் சைஸ்ல நேற்று ஒரு பெரிய கலெக்ஷன். முக்கியமா மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலயுமே பெரிய நம்பரை எடுத்திருக்கு. 3,65,00,000. உலகம் முழுக்க 16,21,00,000 இந்த படம் நேற்று 11வது நாள் கலெக்ட் பண்ணிருக்கு. செம்ம கலெக்ஷனு. ஸோ ஜனநாயகன் இதுவரையும் இந்த 11 நாள்ல டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 132,82,00,000, ஆந்திரா தெலுங்கானால 13,95,00,000, கர்நாடகால 30,29,00,000, கேரளால 16,53,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 23,72,00,000. ஓவர் சீஸ்ல இந்த படம் 90 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 300 கோடியை கடந்திருக்கு. 308,12,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 400 கோடி. நேற்று ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. இதை தொடர்ந்து வீக் டேஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படம் நேற்று செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. இந்தியாவில் டே 4 தமிழ்நாட்டில் 7,26,00,000, ஆந்திரா தெலுங்கானால 9,55,00,000, கர்நாடகால 10,63,00,000, கேரளால 6 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60,95,00,000. நேற்று மட்டுமே இந்தியாவில் 94,39,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 25 கோடியை கடந்திருக்கு. 25,29,00,000, ஆந்திரா தெலுங்கானால 34,05,00,000, கர்நாடகால 35,69,00,000, கேரளால 20 கோடியை கடந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டுமே ஹிந்தி பெல்ட்ல மட்டுமே 200 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. 208,12,00,000. இந்தியாவில் மட்டுமே 323,21,00,000, இன்க்ளூடிங் 3D கிளாஸோட சேர்த்து நம்ம சொல்ற கலெக்ஷன். ஸோ 323 கோடிக்கு மேல ஒரு படம், அதுவும் ஹாலிவுட் ஃபிலிம்
இந்தியால 4 நாள்ல முதல் ஓப்பனிங் வீக்கெண்ட்ல கலெக்ட் பண்ணியிருக்குன்னா எவ்வளோ பெரிய கலெக்ஷன். இதுதான் ஹாலிவுட் ஃபிலிம்லயே இந்தியால ஓப்பனிங் வீக்கெண்ட் கலெக்ஷன் ஹையஸ்ட். இந்த படம் நம்ம எதிர்பார்த்ததை விட பெரிய கலெக்ஷனே வாரி குவிச்சிருக்கு உலகம் முழுக்க. அதுல வசூல் பண்ண முக்கியமான சில கண்ட்ரிஸ் அது எல்லாத்தையுமே பார்த்துருவோம். யுஎஸ்ஏ $355 மில்லியன், சைனால $122 மில்லியன், யூகேல 49 மில்லியன், மெக்சிகோல 38 மில்லியன், இந்தியால $34 மில்லியன், சவுத் கொரியால $25 மில்லியன். இது இல்லாம இன்னும் பல நாடுகள், அந்த நாடுகள்லாம் பெரிய கலெக்ஷன். அது மட்டுமே, அதாவது ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு, இந்த இப்ப நம்ம சொன்ன இந்த நாடுகள் இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $304 மில்லியன். உலகம் முழுக்க இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் இந்த 4 நாளுக்காக $927 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்குங்க உலகம் முழுக்க. ஸோ இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு 8800 கோடி கிட்ட வருது. பட்ஜெட் $225 மில்லியன். பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் அப்படிங்கிறது சாதாரண கலெக்ஷன் கிடையாது. ஸோ இதுவரையும் உலகத்துல வந்ததுலேயே ஓப்பனிங் வீக்கெண்டோட ஹையஸ்ட் கலெக்ஷன்ல ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் $1.22 பில்லியன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே தான் 2வது இடத்துல இருக்கு, $927 மில்லியன். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் இந்த படம் வந்து $640 மில்லியன். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் $600 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஜூட்டோபியா $559 மில்லியன் ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக கலெக்ட் பண்ணிருக்கு. இதுதாங்க ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக கலெக்ட் பண்ண ஹையஸ்ட் கிராசர் குளோபலி. அதுல 2வது பொசிஷன்ல இருக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. வரப்போற நாட்கள்ல இந்த படம் ஒரு பெரிய வசூலே வாரி குவிக்கும். 2 பில்லியனை தாண்டி போகுதாங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். படத்துக்கும் செம்ம ரிப்போர்ட் இருக்கு. படத்தை பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நீங்க எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இதே முரளி இந்த படம் இதுவரை டோட்டலா ஒவ்வொரு டெரிட்டரியில எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 20 கோடியே 34 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 78 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 10 லட்சம், கேரளால 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 30 கோடியே 12 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 26 கோடி, 13 கோடி தியேட்டரிக்கல் ரேட்ஸ் போயிருக்கு. 14 கோடிக்கு மேல 14 கோடி 77 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு ஷேராகவே வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். அதர்வா அவர்களோட கெரியர்லேயே இது ஒரு பெரிய பட்ஜெட். இது வந்து அவரோட சைஸுக்கு மீறின ஒரு படம். ஆனாலும் இந்த படம் ரெக்கவர் பண்ணி வசூல் ரீதியா தியேட்டரிக்கலா ஹிட் ஆனது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஓடிடில ஒரு நல்ல லாபத்தையே கொடுத்துருக்கு. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லலாம் கோய் மில் கயா அப்படிங்கிற படம். 2003ஆம் ஆண்டு வந்த ரித்திக் ரோஷன், பிரீத்தி ஜிந்தா அவர்களோட படம். இந்த படம் வந்து இந்தியாவில மட்டுமே 80 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 9 கோடியே 80 லட்சம். உலகம் முழுக்க 90 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 25 கோடி பட்ஜெட், 38 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரகுமான்.